Hello everyone. இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா and ரொம்பவே டேஸ்டா கிறிஸ்பா முருங்கைக்கீரை பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் முதல்ல 1/2 கப் அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கையால நல்லா உதுத்து விட்டுக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி கையால உதுத்ததுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் இது எதுக்கு பிசையணும்னு சொன்னாக்கா அப்போ தான் இந்த வெங்காயத்தில் இருக்க அந்த ஈரத்தன்மை வெளியில் வரும். ஸோ நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சு விட்டுருங்க. கையால் பிசைஞ்சதுக்கப்புறமே அதை அப்படியே தனியாக ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு உங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையில் வந்து தேங்காய் எண்ணெய் தடவிடுங்க. ஏன்னா வந்துட்டு வெங்காயம் மிளகாய்த்தூள்லாம் சேர்ந்து நம்ம பிசைஞ்சிருக்கிறதுனால கை வந்துட்டு ரொம்ப எரிச்சல் கொடுக்கும். ஸோ இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் இருக்க அந்த ஈரத்தன்மை வெளியே வந்துடுச்சு. இப்போது நான் 1/2 கப் அளவுக்கு உதுத்த முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். மொத்தம் 1/2 கப்பு யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு 1/4 கப்பை சேர்த்து நல்லா கையால் அழுத்தி பிசைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்துட்டு ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கும். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மாவு போட்டால் நல்லா பைண்ட் ஆகும். ஸோ மறுபடியும் நான் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கையால் பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் முதல்ல 1/2 கப்பையும் மொத்தமாக கொட்டினீங்கன்னா உங்களால் சரியாக மிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து தண்ணியே சேர்க்காமல் பிசைஞ்சாச்சு. நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க, பக்கோடா வந்துட்டு கிறிஸ்பாக வராது. இப்போ கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்ச எண்ணெயை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். மறந்து போய் கையால் பண்ணிடாதீங்க, எண்ணெய் சுடும். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே பக்கோடா மாதிரி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். எப்போவுமே பக்கோடா பண்ணும்போது 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேருங்க. அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. ஏன்னா பக்கோடா வந்துட்டு அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்காது, ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான முருங்கைக்கீரை பக்கோடா ரெடி. இந்த பக்கோடா வந்துட்டு நல்ல கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக கிறிஸ்பாக இருக்கும். ஸோ இந்த டீ டைமுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.